ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்களை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம் பெறப்போகிற இவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவீராக. சிறு குழந்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜலத்தை உடைய நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இதிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். பரிசுத்தம் பெற வருகிறீர்களா? ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் லோக சிந்தையானீர்களா? மீட்பதையாளத்தினால் மறு ஜன்ம குணமடைந்தீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வரக்களிப்பீர்களா? தூய நதியின் ஸ்நானத்தினால் மோட்சக்காரை எரி சுகிப்பீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுகாரை நீங்கும் நிசப்பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முத்தி பேருண்டாகும் குற்றவாளியே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஞானஸ்நானம் என்பது நாம் பொதுவாக தண்ணீருக்குள்ள மூழ்கி என்ன செய்யறோம், எழும்புவோம் இல்லையா? இது எதற்கு அடையாளம் என்றால், நான் பாவத்திற்கு மறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்று என்ன செய்கிறேன், பிழைத்திருக்கிறேன். அப்படிங்கிறது அடையாளம், வெளிப்படையான அடையாளமாக காணப்படுகிறது. உள்ளான அடையாளம் என்னவென்றால், நான் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிட்டு அதனாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நான் என்னுடைய பழைய சுபாவங்கள் என்னை விட்டு என்ன செய்வது, போய்விடும். பழைய சுபாவங்கள்னா இப்போ நீங்கள் சில மணி நேரம் சீரியல் பார்க்குறவங்களாக இருக்கலாம், பல மணி நேரம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிற நபராக என்ன செய்யலாம், இருக்கலாம். இதெல்லாம் என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், போயிடணும். செல்ஃபோன் நல்லது, அதில் நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நாம் என்ன செய்யலாம். ஒரு வசனத்துக்கு விளக்கம் தெரியலன்னா டக்குன்னு அடித்து என்ன செஞ்சுக்கலாம், விளக்கத்தை பார்த்துக்கிடலாம், ரொம்ப பயன் உள்ளது. ஆனால் வேண்டாத காரியத்தை, இந்த உலகத்துக்கு ஏற்றாப்புல வேண்டாத காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் பல மணி நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மிஞ்சிடக்கூடாது. சரிதானா? அப்போது என்னுடைய பழைய சுபாவங்கள், ஒருவேளை நீங்கள் எரிச்சப்படுற ஒரு நபராக இருக்கலாம், அடிக்கடி கோவப்படுற நபராக இருக்கலாம், இந்த சுபாவம்லாம் என்ன செஞ்சிடணும்,
மாறிடணும். இந்த சுபாவம்லாம் என்ன செஞ்சிடணும்? மாறிவிட வேண்டும். பழைய சுபாவங்கள் வேதம் சொல்லுகிறது பாவங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஆனால் இந்த பாவ சுபாவங்கள் அல்லது ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு என்ன செய்யணும்? எடுபட்டு போக வேண்டும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள்னா பழைய சுபாவம் இல்லையா? சிலரை பார்ப்பீங்கன்னா நீங்கள் பண்டிகைக்கு, நீங்கள் பொதுவாக பண்டிகைக்கு என்ன செய்வாங்க? குடிக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. புள்ளி ஓரத்தை பாருங்க, புது வருஷம் முடிஞ்ச உடனே எவ்வளவுக்கு சரக்கு விற்றது அப்படின்னு பெரிய கொட்டைகளுக்குள்ள நினைக்கலாம். குடிக்கிறது யாரு? கிறிஸ்தவங்க தான். என்ன இங்கே பண்டிகை குடிகாரங்க இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்கள்லாம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது இல்லையா? அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது ஒரு புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவமாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் மிகுந்த தெளிவு உடையவர்களாக காணப்பட வேண்டும். எனவே ஒருவேளை நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் 2 சின்ன பிள்ளைகளை சேர்த்து இல்லையா? ஆனால் 35 பேர் ஒரு இடத்துல வந்தாங்க. அதில் ஒருத்தர் மனம் திரும்பலைங்கிறது போதகருக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இவர் மனம் திரும்பவில்லை. ஏன் மனம் திரும்பலை அப்படின்னா, சகோதரனோடு என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். சொந்த சகோதரனோடு பேச மாட்டார். அவர் மிலிட்ரியில் இருந்த ஒரு மனிதன். எனவே அவரை தட்டி கொடுத்து, நம்மளை விட சீனியர், மனம் திரும்பிட்டு வந்து ஞானஸ்நானம் என்ன செய்ய எடுங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்கல. ஐயா நான் நைட்டு மறிச்சிட்டேன்னா அப்படின்னாரு. சிலர் என்ன நினைக்காங்கன்னா, மூலிகை ஞானஸ்நானம் எடுத்துட்டா நேரம் எங்கே போயிடலாம் மடிச்சதுக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் நான் ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றியதாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் தெளிவாக என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கும். அதனால தான் ஏசப்பா ஒரு போதகனை பார்த்து சொன்னார், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே மறுபடியும் பிறத்தலாகிய அனுபவம், கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு அனுபவம் ஞானஸ்நானத்திற்கு பின்பு உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். நீங்கள் நித்தமும் வேதம் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். நித்தம் நல்லா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா உலகம் அறிவித்து கிடக்கிறது. நம்முடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட அனுபவத்தையும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பலமாய் வாழுகிற அந்த கிருபையையும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே கடைபிடிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? ஆசீர்வாதம். நினைப்பதற்கு மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர். எனவே இந்த ஞானஸ்நானம் என்பது நான் பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்று என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அப்படியே நாம் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்காக பிழைத்திருப்போம், கிறிஸ்துவுக்காக வாழுவோம். அவர் எதிர்காலத்திலே நீங்கள் இன்று இருப்பதை பார்க்கணும். நீங்கள் கிறிஸ்துவுக்காக பலமாய் வாழுகின்ற பொழுது எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புவார். குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தம்பிக்கிட்ட கேட்டேன், நீங்கள் அங்கே எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அங்கேயே தொடர்ந்து என்ன செய்யுங்கள்? சொல்லுங்கள். ஆவிக்குரிய போதனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்வார்? அப்பப்போ இடைப்படுவார். நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் வளர அது ஏதுவாக என்ன செய்யும்? காணப்படும். ஆண்டவர் நாமே உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஐயா பிடிச்சிருங்க. பர்ஸ் காசு வச்சிருக்கா உள்ள இவருக்கு பேரிடுங்கள். தினேஷ். தினேஷ். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்.
இவரை திருச்சபையாகிய மந்தையில் சேர்த்து கொண்டு இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை இவர் இது முதல் அறிக்கையிட விற்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்திற்கும் உலகத்திற்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். உட்கார்ந்து அதில் உட்கார்ந்து அப்படி வா அவங்க மனைவி நீ அப்படி உட்காந்து எப்படி சரி அப்படியே வா அப்படி போ. அப்படி முழங்கால் போட்டு அப்படி முழங்கால் உங்களுக்கு பேரிடுங்கள். சுதா சுதா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை இவள் இது முதல் வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்திற்கும் உலகத்திற்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகையும் ஊழியக்காரியுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். டாக்டர் ராம்குமார் தினேஷ் ரைட் ஆமாம் அதை தெரியும் பையன் ஆமாம் ஆமாம் தெரியும் என்ன ராம்குமார். இவருக்கு பேரிடுங்கள். ராம்குமார். ராம்குமார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை இவர் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை குறித்து இவர் வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்துக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனாய் நிலைத்திருக்கும்படி குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஜான் இமானுவேல். உட்கார்ந்து இறங்குப்பா. தண்ணி போட இவருக்கு பெயரிடுங்கள். ஜான் பிரபாகரன். ஜான் பிரபாகர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை இவர் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பிசாசுக்கும் மாம்சத்திற்கும் உலகத்திற்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். ஜான் இமானுவேல். ஜாமன் இமானுவேல் வெளியே வந்தாங்க. பீட்டருக்கு பார்ப்போம். இவனுக்கு பேரிடுங்க. ஜான் இமானுவேல். ஜான் இமானுவேல். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். இவனை கிறிஸ்துவின் திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை இவன் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்துக்கும் விரோதமாய் தைரியமாய் போய் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். உட்கார்ந்து வா. அப்படி சட்டை போட்டு சொல்லிட்டியா? பீட்டர் கிருபாகரன். இவருக்கு பேரிடுங்கள். பீட்டர் கிருபாகரன். பீட்டர் கிருபாகரன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை இவர் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ்
பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். சாலமோன் மோட்டர் ஆஃப் தான் மூட முடியும். மோட்டர் ஆஃப் தான் சாலமோன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். இவரை திருச்சபையாகிய மந்தையில் சேர்த்து கொண்டு இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை இவர் இது முதல் அறிக்கையிட வைக்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். அதில் உட்காந்து பையறங்க என்ன அப்படி உட்காந்து பைய அதில் உட்காந்துட்டு பைய இவளுக்கு பேரிடுங்கள். எஸ்தர். எஸ்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை இவள் இது முதல் அறிக்கையிட வைக்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகியும் ஊழியக்காரியுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அருமையான சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக மை நோக்கி பார்க்கிறோம். சுவாச வாழ்க்கையிலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கவும் உண்மையே நோக்கி பார்க்கவும் அதனாலே ஒரு புது வாழ்வுக்குள்ளே நித்தமும் கடந்து செல்லவும் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்கள் மீது அன்பு கொண்டு வந்திருக்கிற அருமையான திருச்சபையாருக்காய் ஸ்தோத்திரம், குட்டி பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் யாவரையும் பலப்படுத்துவீராக. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தை இன்னும் இந்த கர்த்தருடைய சபையிலும் இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளிலும் பலமாய் நிறைவேறும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விலே உறுதியாய் நிலைத்திருக்கவும் அதற்காக அடிப்படையாக வேதத்தை நன்றாய் வாசித்து தியானிக்கவும் உடைய பரிசுத்த ஆலோசனையின்படி நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வெகு நேரம் காத்திருக்கவும் ஆண்டவர் இவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம். தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் பலமாய் ஆட்கொள்ளட்டும். இவர்களை இந்த கர்த்தருடைய விசுவாசத்திற்குள்ளே நடத்தினவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை நீர் பலப்படுத்தும். உச்சிதமான நன்மைகளினாலே பலமாய் நிரப்புவீரா. இவர்கள் ஆராதிக்கின்ற சபைகளிலே இப்படி பிரசன்னம் பலமாய் இறங்கி வரட்டும். வல்லமை ஆராதிக்கின்ற பொழுது பலப்படுத்தட்டும். ஆண்டவர் தொடர்ந்து இவர்களோடு கூட பேசி இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீரா. செய்கின்ற வியாபாரங்களுக்காய் ஸ்தோத்திரம், செய்கின்ற பணிகளுக்காய் ஸ்தோத்திரம். அதிலே உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் நித்தமும் உண்டு பண்ணுவீரார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்பி நோக்கி பார்த்து விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்தில் உண்டான வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் உதவி செய்வீரார். எல்லா மூப்பர்களையும் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஞான பெற்றோரையும் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேடும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஆமென்.